அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் யோகா நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி இன்டர்நேஷனல் ஜோன் 5 உள்ள அனைத்து மாவட்டங்களும் இணைந்து நம்ம காலை சக்கரம் நிகழ்வை சிறப்பித்து வருகிறார்கள். ஜோன் 5 உள்ள மாவட்ட ஆளுநர்கள் 2981 மாவட்ட ஆளுநர் லியோன் அவர்களையும், 2982 மாவட்ட ஆளுநர் சிவசுந்தரம் அவர்களையும், 3000 மாவட்ட ஆளுநர் கார்த்திக் அவர்களையும், 3203 மாவட்ட ஆளுநர் தன்சேகர் அவர்களையும், 320605 மாவட்ட ஆளுநர் ரமேஷ் அவர்களையும், 3206 மாவட்ட ஆளுநர் செல்லா கே ராகவேந்தர் அவர்களையும், 3211 மாவட்ட ஆளுநர் தினோ ஆண்டனி அவர்களையும், 3212 மாவட்ட ஆளுநர் தினேஷ் பாபு அவர்களையும், 3231 மாவட்ட ஆளுநர் என் சுரேஷ் அவர்களையும் இந்த நிகழ்வில் நமக்கு சிறப்பாக பங்களிப்பை அளித்து வரும் அனைத்து மாவட்டங்கள் ஆளுநர்களையும் நன்றிகளை மாவட்ட ஆளுநர்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள காலச்சக்கரம் டிஸ்ட்ரிக்ட் சேர்மன்கள் 2982 மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் ரொட்டீரியன் செங்குட்டுவன் அவர்களையும், 3000 மாவட்ட ஆளுநர் ரொட்டீரியன் ஜெயராமன் சங்கரன் அவர்களையும், 3203 மாவட்ட சேர்மன் ரொட்டேரியன் உன்னி கே ஐ வெங்கடேஷ் அவர்களையும், 3205 டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் ரொட்டேரியன் ஜெயராஜா அவர்களையும், 3206 டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் ரொட்டேரியன் பத்ரிநாத் அவர்களையும், 3211 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரொட்டேரியன் டேனியல் அவர்களையும், 3212 டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் ரொட்டேரியன் ஜெயராஜா ஜெயமோகன் அவர்களையும், 3231 டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் ரொட்டேரியன் ஆனந்த முருகன் அவர்களையும் மற்றும் அவர்கள் சங்க உறுப்பினர் உதவி ஆளுநர்கள், சங்க தலைவர்கள், செயலாளர்கள் உள்ளிட்ட அனைத்து மாவட்ட சங்க உறுப்பினர்கள் அனைவரையும் இந்த காலை வேளையிலே வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே நமக்கு தொடர்ந்து ஆசனங்களையும் பயிற்சிகளையும் அளித்து வரும் ஆசான் நல்ல சிவமையா அவர்களையும் வருக வருக அன்புடன் வரவேற்கின்றோம். அதே போன்று இன்று நமக்கு சிறப்பு பயிற்சிகள் அளிக்க இருக்கும் காந்தி வெங்கட்ராமன் ஐயா அவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றோம். அதே போன்று இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியை வெற்றி நிகழ்வு மாற்றிக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களையும் இந்த காலை வேளையிலே வருக வருக என அன்புடன் வரவேற்று நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி வணக்கம். ரோட்டரி வணக்கம் வாசிக்க வருகிறார் மாவட்டம் டிஸ்ட்ரிக்ட் 2981 கோ சேர்மன் ரொட்டேரியன் ரவிசுந்தர் அவர்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம். இறைவா மனித குலத்தை படைப்பித்து தந்தையே, உயர்ந்த நிறுவன நலன்களை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வியக்க நிறுவன அகத்துறை செய்தமைக்கு நாங்கள் உங்களுக்கு நன்றி செல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக எடுத்துக்கொள்ளவும், அனைத்து மக்களுடைய தன்னம்பிக்கையும் அமைந்து நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிலம், சமயம், தேசம் என்ற திரைகளையும் பாகுபாடுகளையும் நீக்கவும், பொருளாதார சமயத்திறனை களைவும், மேலும் மாநிலத்தின் புனிதத்தின் தொழிலின் மேன்மையையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடும் நட்போடும் தொடர்பன் வாழ்ந்திட புனிதமான திருவிழை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பால் நீயே என்று பொழுதிட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையை இங்கே கூடியுள்ள ரோட்டில் எங்களுக்கு உதவி செய்யும்படி இறைஞ்சுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க. நன்றி நன்றி. ரோட்டரி வணக்கம் மாஸ்டர் ரவிச்சந்தர் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் நல்ல சிவமையா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மண்ணும் நீ விண்ணும் நீ மறிகடல்கள் ஏழும் நீ எண்ணும் நீ எழுத்தும் நீ
இசைந்த பண்ணெழுத்தும் நீ கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுள்ளாடும் பாவை நீ நன்னும் நேர்மை நின்ற பாதம் நன்னும் மாறு கருடுவாய் கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுள்ளாடும் பாவை நீ நன்னும் நேர்மை நின்ற பாதம் நன்னும் மாறு கருடுவாய் வைகரை துயிலெழு அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. வணக்கம் ஐயா வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. ஓய்வு. நன்றி, நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடர் ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சி. கால்கள் நேரம் எடுக்கங்க. கால்களை நன்றாக இலக்கப்படுத்திக் கொள்கிறோம். கால்கள் நல்லா மடக்கி நீட்டுங்க. 1 2 3 4 5. ரைட் லெக் மடக்கி நீட்டுங்க. 1 லெஃப்ட் லெக் 2 3 4. ஓய்வு. ஸ்ட்ரெயிட்டா கொஞ்சம் நன்றாக மூச்சு விடுங்க. இன்று நாம சூரிய வணக்க பயிற்சி. முதல் நிலை. இரண்டாவது நிலை. மூன்றாவது நிலை. நான்காவது நிலை. ரைட் லெக் ஹேண்ட். ஐந்தாவது நிலை. ஆறாவது நிலை. ஏழாவது நிலை. எட்டாவது நிலை. ஒன்பதாவது நிலை. ரைட் லெக் நிலை. பத்தாவது நிலை. பதினொன்று. ஸ்ட்ரெயிட் நல்லா முடிச்சிருங்க. பன்னிரெண்டாவது நிலை. வணக்கம். நல்லா ஆழ்ந்து முடிச்சு கொடுங்க. அடுத்து கோணாசனம்.
கை நேரம் வச்சுக்கோங்க. ரைட் ஹேண்ட் மெதுவாக மேலே கொண்டு வாங்க. காலோட சேர்த்து வச்சுக்கிறோம். பக்கவாட்டில் நல்லா வளையும். லெஃப்ட் சைடு நல்லா ஸ்லைங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. மெதுவாக கைட்டு வந்துடுறோம். நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. இடது கை மெதுவாக மேலே கொண்டு வரும். காதோடு சேர்த்து வைக்கிறோம். பக்கவாட்டில் வளைகிறோம். ரைட் சைட் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. நல்லா மூச்சுடுங்க. மூச்சு விட்டுட்டே மெதுவாக ஏற்படுவாங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. தாடாசம். கையால் மெதுவாக பண்ணுவாங்க. வெளியே போறதுக்கும் உள்ளங்கை ஆகாயத்தை பார்த்து திருப்பி நல்லா மேலே பண்ணுவாங்க. கால் நல்லா பேலன்ஸ் பண்ணி கால் விரல்களால் நிற்கணும். இதனால எவ்வளவு உயரமா மேலே போக முடியுமோ அந்த அளவுக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. அடுத்து திரிகோணாசனம். காலகாலம் வச்சுக்கிறோம். கைகள் நேரம் வைங்க. ஸ்ட்ரெயிட்டா கொண்டு வர கைகளை ரைட் ஹேண்ட் லெஃப்ட் லெக் டச் பண்ணுங்க. நல்லா மேல பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. நல்லா முடிச்சுடுங்க. லெஃப்ட் ஹேண்ட் ரைட் லெக் டச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. மெதுவாக கையை பண்ணுவாங்க. நன்றாக முடிச்சு. காலை சேர்த்து வச்சுக்கிறோம். நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. அமர்ந்து வந்துடுறோம். காலை ஸ்ட்ரெயிட்டா இருக்கீங்க. ஸ்ட்ரெயிட்டா படுத்துருங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. அர்த்த சக்கராசனம். முதல்நிலை. அடுத்து காலை மடக்கி சொல்றோம். கையை நல்லா தரையில பேலன்ஸ் பண்ணிட்டு இடுப்பு நல்லா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. காலை ஸ்ட்ரெயிட்டா நீட்டிட்டு நன்றாக மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க.
கவனம் தாஸ் ஸ்டோர் எடுக்காத மாதிரி வச்சுங்க. தலை டெஸ்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 4 அடுத்து நல்லா முடிச்சு வருங்க. முடிச்சுக்கிறோம். கைகால் நேரம் இருங்க. அப்படியே குப்பை பண்ணிட்டு முதலியாசம் நிலை நன்றாக முடிச்சிருக்குங்க. அப்படியே சோழ கை வைத்து வஜ்ராசன நிலை கொடுக்கணும். நல்லா ஆழ்ந்து முடிச்சுக்கிறோம். முயலாசனம் கை நேரம் நீட்டி தலை டச் பண்ணிக்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 போய் திரும்பத்திரை நன்றாக மூச்சு விடுங்க. அடுத்து சிங்காசனம். கால் முட்டி அகலமா வச்சுக்கோங்க. கைகள் நேரம் வைங்க. நல்லா வந்து பார்க்குறோம். அந்த வாயை திறந்து மூடுங்க. ஒரு 3 டைம் வந்து மெதுவா செஞ்சு பார்க்கணும். அடுத்து நாக்கு நல்லா நீட்டும். ஓய்வு. இந்த ஆசனம் செய்யறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு 3 டைம் செஞ்சு பார்த்துட்டு தான் செய்யணும். உடனே வந்து வாயை ரொம்ப திறந்து நாக்கு நீட்டக்கூடாது. இப்போ ஆசனம் சிங்காசனம் செய்யலாம். 20 செகண்ட் அப்படியே வச்சுருக்கேன். நல்லா வாயை திறங்க. நாக்கு நல்லா நீட்டுங்க. நல்லா அண்ணாந்து பார்க்கணும். முதுகு தண்டு நல்லா நேரா நிமிர்த்தி வச்சுக்கோங்க. ஆசன பயிற்சி. போயிட்டு நன்றாக மூச்சு விடுங்க. இப்போ ரைட் சைடு திரும்புங்க. மெதுவா லெஃப்ட் சைடு திரும்புங்க. ரைட் லெஃப்ட் அப் டவுன். தாடை நல்லா கீழே டச் பண்ணுங்க. அப்
அண்ணாந்து பாருங்க. ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. நன்றாக மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. அடுத்து ஒட்டகாசனம். முட்டி போட்டு நேராக வாங்க. இடுப்புல கை வைங்க. பேக் பெண்டிங் பண்றோம். அப்படியே மெதுவா கால் பிடிச்சு பிடிக்க முடியாதவங்க இடுப்புல கை வச்சு அப்படியே பின்னாடி பேக் பெண்டிங் மட்டும் பண்ணுங்க. ரொம்ப ரிஸ்க் எடுத்து செய்வது தவறு. உங்களால இயன்ற அளவுக்கு தான் செய்யணும். இடுப்பு வலி இருக்கிறவங்க ரொம்ப வளைச்சிங்கன்னா ரொம்ப வலி அதிகமாயிடும். இடுப்புல கை வச்சு உங்களால இயன்ற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுன்னா அந்த பயிற்சி கொண்டு வரணும். பின்னாடி பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 போய் பின்னாடி கை கட்டிக்கங்க. மகா முத்ரா. நல்லா முடிச்சுக்கோங்க. மெதுவா மூச்சு விட்டுட்டே கீழே போய் டச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படியே மூச்சு விட்டுட்டே மேல வாங்க. சின்ன முத்திரை. நல்லா ஆழ்ந்து மூச்சு விட்டுருங்க. காலிட்டி சுவாசத்தை பண்ணுங்க. சின்ன முத்திரை மூச்சு பயிற்சி. பெருவரல் வச்சுக்கோங்க. கபாலபதி. 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படியே மோதிரம் வச்சுக்கோங்க. பெருவரல். 1 2 3 4 5 6 7 8 9 10 ரெண்டு கையில சின்ன முத்திரை வைங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. ஃபர்ஸ்ட் ரியா நல்லா மூச்சு விடுங்க. பெருவரல் வைங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 சின்ன முத்திரை வைங்க. நன்றாக மூச்சு விடுங்க. மோதிரம். 1 2 3 4 5 6
7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. போய் ரெண்டுகளில் சின்ன முத்திரை வச்சு நன்றாக மூச்சு விடுங்க. ஆழ்ந்து மூச்செடுத்து மெதுவாக விடுங்க. மெதுவாக மூச்செடுத்து மெதுவாக விடுங்க. தன்னோடு முத்திரை வைத்து 2 முறை மூச்சு. நன்றாக மூச்சு விடுங்க. இன்றைக்கு நம்ம தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சிறப்பான பயிற்சி செஞ்சிருக்கோம். அதே போல ஜீரண உறுப்புகளுக்கு நல்ல சிறப்பான பயிற்சி செஞ்சிருக்கிறோம். இடுப்பு பகுதி நல்ல வலிமை பெறுவதற்கு உண்டான பயிற்சிகள் செஞ்சிருக்கிறோம். தொடர்ந்து இப்பயிற்சிகளை செய்யுங்க. மூச்சு பயிற்சியும் கட்டாயமா செய்யணும். தொடர்ந்து இப்பயிற்சிகளை நாம் செய்து உடலாலும் மனதாலும் பரிபூர்ண ஆரோக்கியமாக வாழ்வோம். நாம் வாழ்வோம் அமைதியாய், நாம் வாழ்வோம் அமைதியாய். இந்த நல்லதொரு வாய்ப்பினை நமக்கு வழங்கிய ரோட்டரி சங்கங்களுக்கு நாம் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு அனைத்து விதமான ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சிகளில் சிறப்பித்த ஆசான் நலசிவம் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக அந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து பிராண சிகிச்சை சிறப்பாக அற்புதமாக நம்ம காலச்சக்கரம் நிகழ்வுக்காக காந்தி வெங்கட்ராமனையை வந்து சிறப்பாக அடித்து கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். இன்றும் அதனுடைய கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னாக்கா பிராண சிகிச்சை என்பது வந்து அவரவர்கள் தங்களால் தங்கள் உடல் அளவில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தாங்களே தீர்வை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி முறை தான் பிராண சிகிச்சை. ஐயா வந்து நிறைய விஷயங்கள் அதில் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எண்ணங்கள் எந்த அளவுக்கு நம்ம சிறப்பாக வச்சிருந்தோம், மனதை வைத்திருந்தாலும் அதனுடைய செயல்பாடுகள் வந்து வாழ்க்கையில பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கும் பல டாபிக் நம்ம கொடுத்துருக்குறாங்க. அந்த வகையில இன்னைக்கு வந்து சிறப்பான ஒரு நிகழ்வை ஏற்படுத்த காத்து கொண்டிருக்கும் காந்தி வெங்கட்ராமன் ஐயா அந்த சிறப்பான ஒரு காலை வேளையில் நமக்கு அற்புதமாக பிராண சிகிச்சை மற்றும் அதனுடைய பயன்பாடுகள் செயல்பாடுகளை பற்றி விளக்கம் அளிக்க காந்தி வெங்கட்ராமன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இனிய வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒரு பிரார்த்தனையோட நம்ம இந்த நிகழ்வை நம்ம தொடங்கலாம்.
ஸோ நாக்க மேலெண்ணத்தோட வச்சுக்கோங்க. மெதுவா மூச்சு உள்ள இழுத்துக்கோங்க. மெதுவா மூச்சு வெளியிட்டு போங்க. நம்மளுடைய இருதய சக்கரத்துல கவனத்த வச்சுக்கலாம். சகஸ்கர சக்கரத்துல கவனத்த வச்சுக்கலாம். ஸோ தலைக்கு மேல ஒரு ஒளி இருக்கிற மாரி கற்பனை பண்ணி பாருங்க. அந்த ஒளியின் அமைதி, அந்த பேரானந்தம், அந்த சந்தோஷத்த அனுபவிச்சு பாருங்க. மனதுக்குள்ள இந்த பிரார்த்தனை சொல்லிக்கலாம். எல்லாம் வல்ல இறைவனுக்கும், அனைத்து மத தெய்வங்களுக்கும், அனைத்து மத ஆன்மீக குருமார்களுக்கும், ஒளி பொருந்திய சான்றோர்களுக்கும், கண்ணுக்கு தெரியாத தேவதைகளுக்கும், எங்கள் ஆத்மாவிற்கும் மேலான நன்றிகள். உங்களது விலை மதிக்க முடியாத ஆசைகளுக்கு நன்றி. விலை மதிக்க முடியாத போதனைகளுக்கு மிக மிக நன்றி. இந்த நிகழ்வின் மூலமாக எங்களுக்கு தேவையான போதனைகளை அருளியமைக்கும், எங்கள் வாழ்வியல் மாற்றங்களுக்கான முன்னேற்றங்களை வழங்கியமைக்கும் மிக மிக நன்றி. எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் நல்ல உடல் ஆரோக்கியத்தினாலும், அமைதியாலும், அபரிதமான பொருளாதார முன்னேற்றத்தாலும், பாதுகாப்பான ஆன்மீக முன்னேற்றத்தாலும் எங்களை ஆசீர்வதித்தமைக்கு நன்றி. நன்றி முழு நம்பிக்கையுடன். நன்றி முழு நம்பிக்கையுடன். நன்றி முழு முழு நம்பிக்கையுடன். மெதுவா மூச்சு உள்ள இழுத்துக்கோங்க. தென் கண்களை திறக்கும்போது ஒரு புன்னகையோட உங்க கண்களை திறந்துக்கோங்க. நமஸ்தே. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஸோ நம்ம பொதுவா நம்ம பிராண சிகிச்சையில ஒரு குறிப்பிட்ட ஒரு தலைப்புல நம்ம பேசுவோம். ஸோ இன்னைக்கு நம்ம ஜென்ரலா நம்ம பேச வேண்டியிருக்கனால, ஸோ நம்ம நிறைய விஷயங்கள நம்ம உள்ளடக்கி நம்ம பேசும்போது சரியா இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். குட். ஸோ நம்ம ஏற்கனவே பிராணி ஹீலிங் படி நமக்கு நிறைய பேருக்கு தெரியும். அப்ப நம்ம உடல் மட்டும் கிடையாது. நம்ம உடல தாண்டி ஒரு ஒளி உடல் ஒண்ணு இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். இப்ப நம்ம இந்த சூரியன்ல இருந்து, காற்றுல இருந்து, நிலத்துல இருந்து வாங்கக்கூடிய அந்த பிராண சக்தியானது, நம்ம உடலுக்குள்ளேயும் அது சூழ்ந்திருக்கும். உடலுக்கு வெளியேயும் அது சூழ்ந்திருக்கும் அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அப்ப உடலுக்கு உள்ள சூழ்ந்திருக்கிறத நம்ம உள் ஒளி உடல் சொல்லுவோம். உடலுக்கு வெளியே உள்ளத வெளி ஒளி உடல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். அப்ப இதுதான் நம்ம ஆறா சொல்றோம். இதுதான் ஆறா சொல்றோம், அல்லது சூட்சும உடல் சொல்றோம், அல்லது ஒளி வடிவான அந்த உடல்னு சொல்றோம். அப்ப அப்ப இந்த உடலை இயக்கக்கூடியது நம்முடைய உள் உறுப்புகள் மட்டும் இல்ல. இந்த உடலை தாண்டி இருக்கக்கூடிய அந்த ஒளி உடல் ஒளி உடலுக்கும் இதுல பங்கு இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியுது. அப்ப நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம அந்த உடல் இயங்கக்கூடியது அந்த உடலோட உள் உறுப்புகள் மட்டும் இல்ல. இந்த உடலின் உறுப்புகள் இருக்கக்கூடிய செயலாக்கம் மட்டும் இந்த உடலுக்கான சக்தியை தரல. இந்த உடல் இயங்குவதற்கான சக்தியை தர்றதே இந்த சூட்சும வடிவிலான அந்த உடல் அப்படின்னு நமக்குள்ள தெரியுது. அப்ப அடிப்படையில பார்த்தா இந்த ஒளி உடல் மட்டும் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒளி உடல் மட்டும் இருக்காது. அப்ப இந்த ஒளி உடல்ல பல்வேறு நிலைகள் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. பல்வேறு நிலைகள் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அப்ப பல்வேறு நிலைகள்னா என்னது? அப்ப
இந்த உடலை தாண்டி இருக்கக்கூடிய இன்னும் சில நுட்பமான உடல்கள் இருக்கு சொல்றாங்க. அப்ப இதுல என்ன சொல்றாங்க? உணர்வுக்கான உடல் இருக்கு, மனதிற்கான உடல் இருக்கு, காரணத்திற்கான உடல் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பல நுட்பமான உடல்கள் இணைந்து தான் நம்ம உடலை வந்து கட்டுப்படுத்துது அப்படின்றத சொல்றாங்க. அப்ப இந்த நுட்பமான உடல்களும் இந்த உடலை கண்ட்ரோல் பண்ணுது. நம்ம உடல் அளவுல செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த உணர்வுக்கான உடலையும் நம்ம கட்டுப்படுத்துது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். அப்ப மிக முக்கியமா நம்ம இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அப்ப நம்ம இந்த உடல் மூலமா நம்ம செய்யக்கூடிய இந்த செயல்கள் மட்டும் தான் நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள உருவாக்கும். அல்லது அந்த மாற்றங்களுக்கான விளைவுகள உருவாக்கும் அப்படின்னு நம்ம நம்புறதும், ஆனா அந்த நம்புறத தாண்டி சில உண்மைகளும் இருக்கு அப்படின்ற அந்த புரிதல் வந்து நமக்கு நெறைய சமயங்கள்ல நமக்குள்ள தெரிஞ்சிருக்கும். அப்ப எப்படி ஒரு சமையல் நம்ம சமைக்கும்போது, அதுல அறுசுவைன்னு நம்ம சொல்றோம். அறுசுவை சொல்றோம். அதுல புளிப்பு, இனிப்பு, காரம், துவர்ப்பு, கசப்பு, தென் உப்பு. ஸோ இப்ப நெறைய அந்த சுவைகள் சேர்ந்தது மட்டும் தான் சேரும்போது மட்டும் தான், அந்த உணவு வந்து ஒரு மிக சிறப்பா இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். அப்ப நம்ம அன்றாடம் நம்ம ஒரு வேளை சமைக்கக்கூடிய ஒரு உணவுக்கே இத்தனை சுவைகள் இருக்கும்போது மட்டும் தான் அது முழுமையாகுது அப்படின்றது நமக்கு தெரியும். அப்ப அந்த சுவைகள்ல ஐ மீன் அந்த நம்ம செய்யக்கூடிய சமையல்ல எதுலயாச்சும் இந்த அறுசுவையில ஏதாச்சும் ஒரு தன்மை நமக்குள்ள குறையும்போது, அதுல அந்த தன்மை ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு சமையல்ல அந்த உப்போட தன்மை குறையும்போது, அது வந்து முழுமையாகாது அப்படின்றது நமக்கு தெரியுது. அப்ப நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய அந்த உணவுப் பொருள்கள் அல்லது இந்த சமையல்லே ஒரு சுவை குறையும்போது, ஒரு முழுமையான மாற்றத்த குடுக்காதுன்றது நமக்கு நெறைய அனுபவங்கள் நமக்குள்ள தெரியும். அது மாரி நம்ம யூஸ் பண்ற எல்லா பொருள்களும் நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, அந்த ஒரு பொருள் மூலமா மட்டுமே அது இயங்குறதுக்கான சாத்தியங்கள் இல்ல அப்டின்றது நமக்கு தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு கார் நீங்க பார்க்குறீங்க அப்டின்னா, ஸோ அந்த கார் வந்து மிக முக்கியமா இன்ஜின்ல ஓடுறதா இருக்கலாம். அல்லது அந்த என்ஜினை இயக்கக்கூடியது பெட்ரோலா இருக்கலாம். அல்லது மிக முக்கியமான அ ஒரு ஐ மீன் அந்த பார்ட்ஸா இருக்கலாம். அப்ப இதுல இதுதான் முக்கியம் அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ஜின் இயங்குறனால தான் அந்த கார் இயங்குது அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா, அப்ப இந்த என்ஜின் இயக்குறதுக்கே அந்த பெட்ரோல் இல்ல அப்படின்னா, அந்த பெட்ரோல் இல்லன்னா அந்த என்ஜின் இயங்குவதற்கான சாத்தியங்கள் இல்ல சொல்லலாம். ஆனா பெட்ரோல் இருக்கு, என்ஜின் இருக்கு. ஆனா அந்த வீல் இல்ல அப்படின்னாலும், அந்த வீல் இல்ல அப்படின்னா, ஐ மீன் அந்த டயர் இல்ல அப்படின்னா, அதுக்கான மாற்றங்கள் வந்து அந்த கார்லருந்து கிடைக்காது. அல்லது அந்த கார் வந்து மூவ் ஆகுறதுக்கான சாத்தியங்கள் இல்ல அப்படின்றது நமக்கு தெரியும். இப்ப இத தாண்டி நம்ம போனோம் அப்படின்னா, இப்ப அந்த வீல் மட்டும் தானா? ஸோ அந்த டயர் மட்டும் தானா? இல்ல அத தாண்டி இன்னும் அப்ப ஒரு கார் டிசைன்ல வந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன மைன்யூட்டா இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்க்ரூவும் அல்லது ஒவ்வொரு சின்ன சின்ன பொருளும் மிக மிக முக்கியமானதுன்றத தெரிஞ்சனால தான் அந்த கார வடிவமைக்கப்படும்போதே, அதுல என்னெல்லாம் பொருள்கள் இருக்கணும், அந்த பொருள்கள் இல்லாம இருந்தா, என்ன மாரியான மாற்றங்கள அல்லது என்ன மாதிரியான விளைவுகள உருவாக்கும். அந்த விளைவுகள நம்ம சரி பண்றதுக்கு, அத எப்படி சரி பண்ணணும் அப்படின்றது தெரியுது. அப்ப சமையல்ல அறுசுவை மிக மிக முக்கியமானதா இருக்கு. அது மாரி நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருள்கள் அல்லது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கார்ல அல்லது நம்ம டூ வீலர் வாட்டெவர் இட் மே பி ஈவன் சைக்கிள்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட, அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அ ஒவ்வொரு பார்ட்ஸும் மிக மிக முக்கியமானதுன்றது தெரியுது. அப்ப இதுல ஒண்ணு இருந்தா தான் அது இயங்குவேன் அல்லது அது இயங்க முடியும்னு இல்ல. அப்ப ஒண்ண சார்ந்து மற்றொன்று இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியுது. இப்போ ஒண்ண சார்ந்து மற்றொன்று இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கார் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அப்ப என்ஜின் இருக்கிற மாரி இருந்தா கூட, அந்த என்ஜின் இயங்குவதற்கு அந்த பெட்ரோல் தேவைப்படுது. பெட்ரோல் இருக்கும்போது, அது அது அந்த இயக்கத்த உருவாக்குனா கூட, அத மூவ் பண்றதுக்கு அந்த வீல் தேவைப்படுற மாரி,
அப்ப நம்ம உடலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் ஒன்றை ஒன்றை சார்ந்தது அப்படின்றது நமக்கு தெரியுது. அப்ப நம்ம உடல்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அதுல மிக முக்கியமா எனக்கு ஹார்ட் மட்டும் தான் முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, அப்ப ஹார்ட் இயங்குறதுக்கே நம்முடைய லங்ஸ் ப்ராப்பர் ஃபங்ஷன் பண்ணி, அந்த பிளட் சர்க்குலேஷன் அந்த ஹார்ட்டுக்கு குடுக்கும்போது மட்டும் தான், அந்த ஹார்ட் வந்து இயங்குவதற்கான சரியான காரணமா இருக்கு அப்படின்றது தெரியுது. அப்ப ஹார்ட், லங்ஸ் மட்டுமா முக்கியமா அப்படின்னா, அப்ப இது எல்லாமே கட்டளையிடுறதுக்கு நமக்கு எது தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய மூளையோட செயல்பாடு மிக மிக முக்கியமானதுன்றது நமக்கு தெரியுது. அப்ப மூளையோட செயல்பாடு இருக்கு. நம்முடைய ஹார்ட் ஃபங்ஷன் ஆகுது. லங்ஸ் ஃபங்ஷன் ஆகுது. ஆனா மற்ற உறுப்புகள் அது என்ன கட்டளையிடுதோ, அத செயல்படுறதுக்கான அந்த சக்தி மற்ற உறுப்புகளுக்கு இல்ல அப்டின்னா, அதுவும் ஒரு முழுமையான விளைவுகள் ஆக்சுவலா இல்லாம ஆகுதுன்றத சொல்றாங்க. அப்ப மிக முக்கியமா நமக்கு இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்டின்னா, அப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பொருளாகட்டும், அல்லது நம்மளுடைய உடலாகட்டும், அல்லது நம்மளுடைய அன்றாட நிகழ்வுகள எல்லாமே எது தீர்மானிக்குது அப்டின்னா, ஒரு காரண காரியம் மட்டும் தீர்மானிக்கப்படல. எல்லா விஷயங்களும் சேர்ந்து தான் ஒரு முழுமையாகுதுன்றது நமக்கு அதுக்கான புரிதலா இருக்கு. எப்படி நம்ம ஒளி உடல் எப்படி இந்த உடல பாதிக்கிற மாரி, அப்ப இந்த உடல்ல செய்யக்கூடிய எல்லாமே ஒளி உடல பாதிக்கிற மாரி நமக்கு தெரியுது சொல்றாங்க. அப்ப இதுலருந்து நமக்கு என்ன தெரியுது அப்டின்னா, அப்ப நம்ம ஒரு விஷயத்த மட்டும் தான் நான் சரிவர செய்வேன். மத்த விஷயங்கள் நான் சரிவர அதில கவனிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோம்னா, நமக்கான மாற்றங்கள் வந்து முழுமையா வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லன்றத சொல்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உடல மட்டும் தான் நான் கவனிப்பேன். நான் மனச நான் கவனிக்கவே மாட்டேன். அப்படின்னு சொன்னோம்னா, அது முழுமையான முன்னேற்றங்கள குடுக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த முழுமையான முன்னேற்றங்கள நமக்குள்ள குடுக்காது. நான் மனச மட்டும் தான் கவனிப்பேன். ஆனா, நான் உடல கவனிக்க மாட்டேன். அப்படின்னா, அந்த உடலுக்கான அந்த முன்னேற்றங்கள் வந்து கிடைக்காது. நான் உடல், மனது மட்டும் தான் நான் கவனிப்பேன். ஆனா, என் செய்யக்கூடிய வேலைகள நான் சரிவர செய்ய மாட்டேன். அதுக்கான கவனங்கள் நான் தரமாட்டேன் அப்படின்னா, அதுவும் முழுமையாகாது. அப்ப இது எல்லாத்தையும் தாண்டி நான் உறவுகள நான் நேசிக்க மாட்டேன். அதுவும் நமக்கான முன்னேற்றங்கள் தராது. அப்ப மிக முக்கியமா நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அப்ப நம்ம சின்ன சின்ன விஷயத்துல ஆரம்பிச்சு, வாழ்க்கையில எல்லா விதமான மாற்றங்கள உருவாக்குறதுக்கு நமக்கு பல்வேறு வழிமுறைகள் அல்லது அந்த பல்வேறு பயிற்சிகள் ஆகட்டும், அல்லது பல்வேறு வழிமுறைகள நம்ம உருவாக்குறது மிக முக்கியம்ன்றது நமக்கு தெரியுது. அப்ப எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால நம்ம ஒரு விஷயத்துல மட்டும் கவனம் செலுத்துறது நமக்கான முன்னேற்றங்கள உருவாக்காது. அப்ப எல்லா நிலைகளிலும் நமக்கான முன்னேற்றங்கள உருவாக்கணும் அப்படின்னா, அதுக்கான பொருள் அவசியம். அதுக்கான செயல்கள் அவசியம். அதுக்கான விளைவுகள் வந்து மிக அவசியம்ன்றது நமக்கு தெரியுது. அப்ப மிக முக்கியமா, அதனால தான் நம்ம காலை சக்கர நிகழ்வுல மிக முக்கியமா, குணமலன் ஐயா வந்து மிக சிறப்பா எல்லா ஆசிரியர் பெருமக்களும், தென் இந்த நிகழ்வை ஏற்படுத்தக்கூடிய எல்லா பெருமக்களும் பார்த்தீங்கன்னா, வெறும் ஒரு நிகழ்வுல மட்டும் இல்லாம, எல்லா நிகழ்வுகளும் மிக முக்கியன்றத உணர்ந்தனால தான், நமக்கு பல்வேறு நிலைகள்ல இந்த பயிற்சிகள் தர்றாங்க. இப்ப நல்ல சிவம் ஐயா வந்து நமக்கு உடற்பயிற்சி தர்றாங்க. இறைன்மதி ஐயா ஒ மன வளக்கலை பற்றி நமக்குள்ள தர்றாங்க. அப்ப அகிலா அம்மா வந்து நமக்கு உணவு பத்தியான பொருள்கள் பத்தி தர்றாங்க. அப்ப ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களும் ஒவ்வொரு நிலைகள்ல, பல்வேறு நிலைகள்ல இருக்கக்கூடிய பயிற்சிகள் வந்து நமக்கான பல்வேறு பரிமாண மாற்றங்கள உருவாக்குது. பல்வேறு பரிமாண மாற்றங்கள் வந்து நம்ம வாழ்க்கைக்கான முன்னேற்றங்கள உருவாக்குதுன்றது மிக மிக முக்கியமானது. அப்ப அப்ப நம்ம அப்ப நம்ம மிக மிக முக்கியமானது என்ன அப்டின்னா, அப்ப நம்ம இந்த உடல மட்டும் இயக்கி நம்ம வாழ்க்கைக்கான முன்னேற்றங்கள அ உருவாக்காது அப்டின்றது அ அப்டின்றது நமக்குள்ள தெரியுது. அப்ப அ நல்லா சொன்னீங்க. கரெக்ட். அப்ப நம்ம உடல், மனது அப்ப எல்லா நிலைகளிலும் நமக்குள்ள அந்த மாற்றங்கள் உருவாக்கணுன்றது நமக்குள்ள தெரியுது அப்டின்னா, நமக்கு என்ன தெரியணும் அப்டின்னா, அப்ப நம்ம உடலை இயக்குறது எப்டின்னு தெரியணும். மனத சரிவர இயக்குறதுன்றது தெரியணும். உணர்வ நமக்குள்ள எப்படி இயக்குறதுன்றது தெரியணும். பொருள நமக்குள்ள சரிவர பயன்படுத்துறது எப்படின்றது தெரியணும். இதுக்கப்புறம் இந்த பிறவிக்கான நோக்கம் அல்லது அந்த முன்னேற்றத்தை உருவாக்குறதுன்றது தெரியும்போது மட்டும் தான், நமக்கான முழுமையான வாழ்க்கை ஆகுதுன்றத சொல்றாங்க. அப்ப இதுலருந்து நமக்கு என்ன தெரியுது அப்டின்னா,
அப்ப நம்ம நம்ம லைஃப்ல நமக்கு எது வசதியாக நம்ம அ செய்யக்கூடிய விஷயங்கள்ல மட்டுமே என்ன செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா, நமக்கான மாற்றங்கள் உருவாகிறது, அ ரொம்ப சீக்கிரமா வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்ல அப்படின்றத சொல்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு எப்படி இருக்கும்? உடல் பயிற்சி செய்வது ரொம்ப ஈஸியா இருக்கிற மாரி இருக்கும். ஆனா, மனத கட்டுப்படுத்தக்கூடிய பயிற்சிகள் செய்றது அவங்களுக்கு சிரமமா இருக்கு அப்படின்னா, அப்ப அதுல நம்முடைய மனம் வந்து இயல்பாவே அதுல லயிக்காது. என்ன காரணம்? மனத கட்டுப்படுத்துவதற்கு, உடல கட்டுப்படுத்துவதற் காட்டிலும் சில அதிகமான முயற்சிகள் தேவ. அதிகமான பயிற்சிகள் வந்து நமக்குள்ள தேவை சொல்றாங்க. சில பயிற்சிகள் தேவை சொல்றாங்க. அப்ப மிக முக்கியமா நமக்கு எதுல பலவீனம் இருக்கோ, அந்த பலவீனத்த உருவாக்குறதுக்கான அந்த மாற்றங்கள நம்ம தொடர்ந்து செய்யும்போது மட்டும் தான், அந்த செயலுக்கான சக்தி வந்து அதுக்கான மாற்றங்கள உருவாக்குன்றத சொல்றாங்க. அப்ப மிக முக்கியமா நமக்கு என்ன தெரியணும் அப்டின்னா, அப்ப நம்ம 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 பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும், நம்ம எத செய்யக்கூடிய செயல்கள நமக்கு ரொம்ப ஈஸியா செய்ய வருது. அது மட்டும் தான் எனக்கு புடிச்சிருக்கு. அப்படின்னு நம்ம செஞ்சோம் அப்படின்னா, மற்ற நிலைகள் அல்லது மற்ற நிலைகள்ல நமக்கான முன்னேற்றங்கள் வர்றது கொஞ்சம் டிலே ஆகுன்றத சொல்றாங்க. அப்ப நம்ம ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அந்த உடல் மேலயும் நம்ம கவனம் வைக்கணும். இத தாண்டி மனதுன்னு சொல்லக்கூடிய விஷயங்களாகட்டும், அல்லது உறவுன்னு சொல்லக்கூடிய விஷயங்களாகட்டும், அல்லது நமக்குள்ள ஆத்மாவுக்கான விஷயங்கள் ஆகட்டும், அப்ப இது எல்லாமே ஒரு சேர நமக்குள்ள தொடர்ந்து நமக்குள்ள ஒரு முயற்சி பண்ணும்போது, அதுக்கான மாற்றங்கள உருவாக்கும்போது மட்டும் தான், நம்ம வாழ்க்கை வந்து முழுமையாகுதுன்றத சொல்றாங்க. அப்ப மிக முக்கியமா அ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அ நெறைய அ ஆன்மீக குரூப்ல நம்ம நெறைய விஷயங்கள் இருக்கிறதுல, அப்ப ஒரு சேர எல்லா நிகழ்வுகளும் தரக்கூடிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு இத வந்து அமுத சுரபின்னே சொல்லலாம். அப்ப அந்த மாரியான நிகழ்வுகள், அந்த மாரியான ஒரு வாழ்க்கைக்கான பாடங்களாகட்டும், ஒரு உடலுக்கான பாடங்களாகட்டும், அல்லது ஒரு மனதிற்கான பாடங்களாகட்டும், இது எல்லாத்தையும் ஒரு சேர குடுக்கக்கூடிய நம்ம காலச்சக்கர நிகழ்வுக்கு உண்மையிலே நம்ம ஏதோ ஒரு கடவுளுடைய ஆசைகள் அல்லது ஒரு பிராப்தம் இல்ல அப்டின்னா, இதுக்கான முன்னேற்றங்கள், மாற்றங்கள் கண்டிப்பா இந்த நிகழ்வுக்கு நம்ம வர்றதுக்கான சாத்தியங்கள் இல்லன்றது நமக்கு கண்டிப்பா தெரியும். இப்ப மிக முக்கியமா, அப்ப இவ்வளவு மிக முக்கியமான மாற்றங்கள குடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகள நம்ம வாழ்க்கையில நம்ம பயன்படுத்தும்போது மட்டும் தான், நம்ம வாழ்க்கைக்கான முன்னேற்றங்கள் வந்து சாத்தியன்றத சொல்றாங்க. அப்ப நெறைய கட்டத்துல வந்து ரொம்ப ஆச்சரியமானதா இருக்கும் இது. இது எப்படி யோசிக்க முடிஞ்சுச்சு? இது எப்படி சாத்தியம்ன்னு கூட என்னால வந்து ஸ்டில் நவ் வந்து ரொம்ப ஒரு அதிசயமா தான் நான் பார்க்குறேன். காலச்சக்கர நிகழ்வு ரொம்ப அதிசயமா தான் பார்க்குறேன். ரொம்ப நேசிக்கக்கூடிய நிகழ்வா இருக்கு. என்ன காரணம் அப்டின்னா, நான் ஒரு பிராண சிகிச்சை பயிற்சி நான் குடுத்துருக்க இருந்தா கூட, நான் ஒரே அந்த விஷயங்கள் மட்டும் தான் நான் ஃபோக்கஸ் பண்ற மாரி இருக்கும். உடலுக்கான பயிற்சிகள் ரொம்ப மினிமலா இருக்கும். பட் அ நலசிவம் ஐயா குடுக்குற அளவுக்கு அந்த அந்த பயிற்சிகள் இருக்குமா? அப்டின்றது தெரியாது. அப்ப மிக முக்கியமா நமக்கு என்ன தெரியணும் அப்டின்னா, நம்ம வாழ்க்கை மாற்றத்திற்கான பாடங்கள் ஒவ்வொரு நாளும் மிக மிக முக்கியமானதுன்றது நமக்கு தெரியும். அப்ப நம்ம லைஃப்ல நடக்கூடிய அ பாடங்கள்ன்றது நம்ம நெறைய சமயத்துல என்ன நினைக்கிறோம் அப்டின்னா, நான் நான் வந்து ஒரு பாடத்துல நான் படிக்கக்கூடிய அந்த நிகழ்வு தான் எனக்கான மாற்றங்கள தருது. அல்லது நான் WhatsAppல நான் படிக்கக்கூடிய ஒரு மெசேஜ் தான் எனக்கான மாற்றங்களா தருது. YouTubeல நான் பார்க்கக்கூடிய அந்த வீடியோ தான் எனக்கான பாடங்களா தருதுன்னு நம்ம நெனைக்கிறோம். ஆனா, இந்த பாடங்கள காட்டிலும், இந்த பாடங்கள் நம்ம வாழ்க்கையில அத எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்துறோன்றத பொறுத்து தான், அந்த வாழ்க்கைக்கான மாற்றங்களே ஆ சாத்தியமாகுதுன்றத சொல்றாங்க. அப்ப மிக முக்கியமா நமக்கு என்ன தெரியணும் அப்டின்னா, அப்ப ஒரு ஒரு ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு அ அனுபவமும் நமக்கு ஏதோ சில பாடங்கள நமக்குள்ள கத்து தருதுன்றத சொல்றாங்க. நமக்கு கத்து தருதுன்றத சொல்றாங்க. அப்ப அந்த கற்றுத்தரக்கூடிய பாடங்கள் வந்து மிக மிக முக்கியமானதால தான், ஸோ நம்ம என்ன சொல்றாங்க, வாழ்க்கையே ஒரு பாடம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப மிக முக்கியமா நமக்கு என்ன தருது, நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாகட்டும், அல்லது நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனுபவங்கள் எல்லாமே நமக்கான ஏதோ ஒரு செய்திய உணர்த்தக்கூடியதா இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்
நமக்கு உடலுக்கு ஒரு நோய்கள் வருது அப்படின்னா, அட் ஃபர்ஸ்ட் அந்த நோய்கள் வரும்போது மனசு ரொம்ப கஷ்டப்படுற மாரி இருக்கும். அது ஏன் எனக்கு வந்துச்சு அப்படின்ற மாரி இருக்கும். ஆனா, அது நமக்கு என்ன சொல்லி தருது? நம்முடைய உடலின் இயக்கம் அல்லது அந்த உடலின் செயல்பாடுகள் வந்து நமக்குள்ள எப்படி இருக்குன்றத ஒரு இண்டிகேட்டர் மாரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டூ வீலர் ஓட்டி போயிட்டே இருக்கீங்க. ஸோ அந்த இடத்துல அந்த பெட்ரோல் வந்து குறைஞ்சுச்சு அப்படின்னா, அந்த முன்னேற்பாடா அந்த அந்த டிஸ்ப்ளேல நமக்கு தெரிஞ்சுச்சு அப்படின்னா, ரொம்ப ஈஸியா நம்ம அந்த பெட்ரோல் போட்டுட்டு, நம்ம போகக்கூடிய இடத்துக்கு வந்து சரியான முறையில முடியும். ஆனா அந்த அந்த பெட்ரோல் இண்டிகேட்டர் இல்ல அப்படின்னா, டிஸ்ப்ளே இல்ல அப்படின்னா, ஸோ அது எந்த இடத்துல நிக்கும்னு தெரியாது. எந்த இடத்துல அது ஃபியூயல் நமக்குள்ள காலியாகும்ன்றது தெரியாது. அப்ப நம்ம போகக்கூடிய டெஸ்டினேஷன் வந்து சரியான நேரத்துக்கு முடியாது. அப்ப அது மாரி நம்ம லைஃப்ல வரக்கூடிய எல்லா ப்ராப்ளமும் நமக்கான பிரச்சனைகள்ல நம்ம யாருன்றத நமக்கு காட்டக்கூடிய ஒரு செயல்கள் அல்லது ஒரு கண்ணாடி மாரின்றத சொல்றாங்க. இட்ஸ் லுக் லைக் எ மிரர் சொல்றாங்க. அப்ப நம்ம லைஃப்ல அனுபவிக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளும், எல்லா அனுபவங்களும், எல்லா நிலைகளும் நம்ம யாருன்றத, நான் என்ன மனநிலையில இருக்கேன், என் உடல் நான் எந்த அளவுக்கு ஆரோக்கியமா வச்சிருக்கேன், என்னுடைய உணர்வுகள் என்ன தன்மையில இருக்கு அப்படின்றத ஒரு இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு இண்டிகேட்டர்ஸ் தான் அப்படின்றத சொல்றாங்க. அப்ப நான் நான் நெனச்ச மாரி இல்ல. நான் நெனச்ச மாரி இல்ல. அதுக்கான முன்னேற்றங்கள் இல்ல அப்படின்னு நம்ம யோசிக்கிறத காட்டிலும், இந்த உடலுக்கான மாற்றங்கள நான் எப்படி உருவாக்குறது? அதுக்கான மாற்றங்கள நான் எப்படி என் லைஃப்ல நான் ஒரு அப்ளிகேஷன்ஸா நான் கொண்டு வர்றது? அதுக்கான செயல்கள் என்ன செய்றதுன்றத நம்ம முதல்ல யோசிப்போம். அதுக்கப்புறம் அதுக்கான செயல் செய்வோம். அந்த செயல நம்ம வாழ்நாள் முழுதும் செய்யும்போது மட்டும் தான் உடலுக்கான ஆரோக்கியம் வந்து சாத்தியமாகுதுன்றத சொல்றாங்க. அப்ப அப்ப மனத நம்ம எடுத்துக்கலாம். அப்ப மனது நமக்குள்ள என்ன இருக்கு? எனக்கு எப்பல்லாம் நான் சந்தோஷமா இருக்கேன்? எப்பல்லாம் எனக்குள்ள ஒரு அமைதி உருவாக்குது? எந்த சூழ்நிலைகள்ல எனக்குள்ள ஒரு மன அமைதி இல்லாத சூழ்நிலைகள் உருவாகுது? அப்ப அந்த மன அமைதி இல்லாத சூழ்நிலைகள் எதனால உருவாகுது? என்னுடைய எண்ணங்கள்னால உருவாகுதா? என்னுடைய உணர்வுகள்னால உருவாகுதா? என்னுடைய செயல்கள் மூலமா உருவாகுதா? அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய கடந்த கால பதிவுகள் மூலமா எனக்குள்ள உருவாகுதா? அப்படின்ற அந்த புரிதல் உருவாகும்போது மட்டும் தான், இந்த மனதுக்கான மாற்றங்கள் வந்து மிக மிக சாத்தியன்றத சொல்றாங்க. அப்ப இந்த மாரி நம்ம ஒரு பொருளாதாரமா இருக்கலாம், அல்லது உறவுகளா இருக்கலாம், அல்லது வாழ்க்கை எல்லா நிலைகளும் ஏதோ ஒரு சில பாடங்கள், ஏதோ சில புரிதல்கள், ஏதோ வாழ்க்கைக்கான மாற்றங்கள குடுக்கறதுல மிக மிக முக்கியமான பங்கு இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அப்ப ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நாளும் மிக மிக முக்கியமானதுன்றது இதன் மூலம் தெரியுது. அப்ப மிக முக்கியமா நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, ஸோ நம்ம சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, அப்ப எந்த ஒரு விஷயங்களும் நம்ம ஆரம்ப நிலையில நம்ம படிக்கிறது வந்து மிக மிக முக்கியமானது. ஸோ அதுதான் என்ன சொல்றாங்க, அண்டர்ஸ்டாண்டிங் சொல்றாங்க. அண்டர்ஸ்டாண்டிங். அப்ப இன்னைக்கு நெறைய ஆசிரியர்கள் வந்து நமக்கு எடுக்கக்கூடிய பாடங்கள, முதல்ல நம்ம அத வெளிப்புறமா நம்ம கேட்கறதுக்கு நம்முடைய உடல், நம்முடைய மனது, நம்முடைய எண்ணங்கள வந்து தயார் நிலைப்படுத்தணும்னு சொல்றாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள புரியறதுக்கான நிலை தான் முதல் நிலை சொல்றாங்க. புரியறதுக்கான நிலைன்னா என்னது? அவங்க என்ன சொல்ல வர்றாங்க? நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன்? தட் இஸ் கால்ட் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்றாங்க. அப்ப அது சொல்லக்கூடிய விஷயங்கள நம்ம உ உணரக்கூடியது வந்து புரிதலுக்கான முதல் நிலை சொல்றாங்க. 2வது என்ன சொல்றாங்க? தென் பிராக்டிசிங். பயிற்சி செய்றதுன்னு சொல்றாங்க. அப்ப ஏற்கனவே நான் ஒரு விஷயத்த அவங்க சொன்னாங்க. நான் அத உணர்ந்துட்டேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நலசுவமையா டெய்லி அந்த பயிற்சி தர்றாங்க. பயிற்சி என்ன பயிற்சி? இன்னைக்கு என்ன ஆசனம் சொல்லி தர்றாங்க? அப்ப அந்த ஆசனம் செய்றதுனால என்ன நன்மைகள் வரும்? ஸோ அத நான் முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். அது அவங்க சொல்லிக் குடுத்த விஷயங்கள நான் பிராக்டிஸ் பண்றேன். டெய்லி நான் பயிற்சி பண்ணும்போது மட்டும் தான், அந்த உணர்தல் நிலையிலிருந்து அந்த புரிதல்ன்ற நிலை வந்து உருவாகுது. எப்ப இந்த புரிதல்ன்ற நிலை உருவாகும் அப்படின்னா, அந்த நாலேட்ஜ் வந்து எனக்கான மாற்றங்களா எனக்குள்ள உருவாகும்போது, அந்த மாற்றங்கள நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது, அடுத்த நிலைக்கு நான் போறதா சொல்றாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங், தென் பிராக்டிசிங், தென் அதுக்கப்புறம் ரிமெம்பரிங் சொல்றாங்க. ரிமெம்பரிங்ன்னா என்னது? ஒரு 1 மாசத்துக்கு முன்னாடி சொல்லிக் குடுத்த பயிற்சிகள் வந்து எனக்கு ஞாபகம் இல்ல. அது என்ன ஆகாது? திருப்பி அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியாகும்.
திருப்பி அதை பயிற்சி செய்ய முடியாது. திருப்பி எனக்கான அனுபவங்கள் வராது. அப்ப ஏற்கனவே நான் கத்துக்கிட்ட விஷயங்கள திருப்பி திருப்பி நான் அத பயிற்சி பண்றதும், திருப்பி திருப்பி அத ஞாபகப்படுத்தும்போது மட்டும் தான், அது என்னைக்குமே ஒரு மறக்காத ஒரு நிகழ்வு ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்ப இத தொடர்ந்து நம்ம வாழ்நாள் முழுவதும் நம்ம கடைபிடிச்சுட்டு வரும்போது, அதுல வந்து ஒரு மாஸ்டரிங் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங், தென் பிராக்டிசிங், தென் ரிமெம்பரிங், தென் மாஸ்டரிங். அப்ப அதுல முழுமை அடையும்போது தான் வி பிகம் அஸ் மாஸ்டர்ன்றத சொல்றாங்க. அப்ப எல்லா நிகழ்வுகளுக்கும் இந்த 4 நிலைகள் வந்து மிக மிக முக்கியமானது. அப்ப தெரிதல், புரிதல், அனுபவங்கள் கொண்டு வருதல், தென் அதை ஞாபகப்படுத்துதல், அதுல மிகச்சிறந்த ஒரு நிலையை அடைதல்ன்றது மிக மிக முக்கியமானதுன்றத சொல்றாங்க. இப்ப மிக முக்கியமா நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அப்ப இந்த நிகழ்வ கொண்டு வர்றது ஒரு நாள்ல சாத்தியம் இல்ல, ஒரு மாதத்துல சாத்தியம் இல்ல, ஒரு வாரத்துல சாத்தியம் இல்ல. வாழ்நாள் முழுவதும் இதுக்கான பயிற்சிகள், இதுக்கான செயல்கள், இதுக்கான முயற்சிகள் செய்யும்போது மட்டும் தான் இது சாத்தியம்ன்ற அந்த புரிதல் இருந்துச்சு அப்படின்னா, அப்ப இந்த காலச்சக்கர நிகழ்வு வந்து அ நம்ம வாழ்நாள் முழுவதும் நம்ம நல்லா இருக்கிறதுக்கான செயல்கள், அதுக்கான சூழ்நிலைகள வந்து கடவுள் வந்து சில முக்கிய சில பிரமாதமான நபர்கள் மூலமா நமக்குள்ள குடுத்துருக்காங்கன்ற அந்த புரிதல் இருந்துச்சு அப்படின்னா, இந்த பயிற்சிய நமக்குள்ள தொடர்ந்து செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, அப்ப நம்ம ஒரு நிலைகள்ல மட்டும் நம்ம யோசிச்சு இந்த மாற்றங்கள் உருவாக்க முடியாது. பல்வேறு நிலைகள், பல்வேறு குணங்கள், பல்வேறு உண்மைகள நமக்குள்ள அறியும் போதும், அந்த உண்மைகள தொடர்ந்து நமக்குள்ள புரியும் போதும், அந்த புரிந்த விஷயங்கள நம்ம தொடர்ந்து பயிற்சி செய்யும் போதும், தொடர்ந்து பயிற்சி செய்த விஷயங்கள ஞாபகப்படுத்தி, ஞாபகப்படுத்தி திருப்பி, திருப்பி நம்ம பயிற்சி செய்யும் போதும், அதுல நம்ம வல்லுனர் ஆகும்போது மட்டும் தான் வாழ்க்கைக்கான மாற்றங்கள் உருவாகுதுன்றத சொல்றாங்க. இப்ப இந்த நிகழ்வு நமக்கு காலச்சக்கர நிகழ்வு ரொம்ப சிறப்பா நமக்குள்ள குடுத்துட்டு இருக்காங்க. எல்லா ஆசிரியர் பெருமக்கள், மிக முக்கியமா குணவல்லன் ஐயா எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு இத செய்றதுன்றது உண்மையிலேயே ஒரு மிக அசாத்தியமான ஒரு செயல, ரொம்ப ஒரு சாத்தியமான நிகழ்வா வந்து மாத்திட்டு இருக்காங்க அப்படின்னா, இதுல இருக்கக்கூடிய பங்கு பெற்றக்கூடிய ஒவ்வொரு நபருடைய அர்ப்பணிப்பு, ஒவ்வொருத்தவங்களுடைய அந்த ஈடுபாடு, அந்த செயல் வந்து மிக மிக முக்கிய காரணமா இருக்கு. அப்ப மிக மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது எல்லா அளவுலயும் நமக்குள்ள தெரிஞ்சு, அந்த தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் நம்ம லைஃப்ல பயிற்சி பண்றதுக்கான ஒரு நிகழ்வுக்கான முன்னோட்டம் தான் அடுத்த மாதத்திலிருந்து ஒரு புது நிகழ்வா ஐயா குடுக்கிறதுக்கான முயற்சிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ கடவுள் மற்றும் அனைத்து ஆன்மீக குருமார்கள் அதுக்கான அதுக்கான வழிமுறைகள அவங்களுக்குள்ள குடுக்குன்றதுல கண்டிப்பா எனக்கு எந்த விதமான சந்தேகம் இல்ல. ஸோ இந்த நம்மக்குள்ள அனுபவங்களா கொண்டு வர்றதுக்கும், வாழ்க்கைக்கான பயிற்சிகளா கொண்டு வர்றதுக்கும், நம்ம தொடர்ந்து அவங்களோட பயணிக்கும்போதும், தொடர்ந்து அதுக்கான மாற்றங்கள நம்ம குடுக்குறதுல நம்மளான உதவிகள செய்யும்போதும், இந்த மாற்றங்கள் மிக ஈஸியா நமக்குள்ள சாத்தியம்ன்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லன்றதுல ரொம்ப சந்தோஷமா இந்த நேரத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். குட். ஸோ ஒரு பிரார்த்தனையோட நம்ம முடிச்சுக்கலாம். எல்லாம் வல்ல இறைவனுக்கும், அனைத்து மத தெய்வங்களுக்கும், உங்களுடைய அனைத்து மத ஆசிரியர் பெருமக்களுக்கும், மேலானவர்களுக்கும், எங்கள் ஆத்மாவிற்கும் மேலான நன்றிகள். இந்த நிகழ்வை தொடர்ந்து நடத்தி கொடுத்தமைக்கும், இதன் மூலம் லட்சக்கணக்கான பேர் பயனடைய வைத்தமைக்கும் மிக மிக நன்றி. இந்த நிகழ்வை மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய குணபாலன் ஐயா மற்றும் அனைத்து ஆசிரியர் பெருமக்கள், ரோட்டரி சங்கம் நிர்வாகிகளுக்கும் மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் இந்த பலன் பல நூற்றாண்டுகளாக பல தலைமுறைகளை சென்றடையட்டும் என்பதில் மிகுந்த உங்களது மேலான ஆசைகளுக்கும், மேலான வழிகாட்டுதலுக்கும், மேலான தெய்வீக வளத்திற்கும் மிக மிக நன்றி. நன்றி முழு நம்பிக்கையுடன். நன்றி முழு நம்பிக்கையுடன். நன்றி முழு நம்பிக்கையுடன். மெதுவா மூச்ச உள்ள இழுத்துக்கோங்க. மெதுவா மூச்ச வெளிய விட்டுக்கோங்க. குட். ஒரு புன்சிரிப்போட உங்க கண்கள திறந்துக்கோங்க. நன்றிங்க. வணக்கம். ஆடியோ கேட்கலைங்க. ஆடியோ கேட்கலைங்க. சரி.
நன்றிங்க ஐயா. சிறப்பு சந்தோஷம். இன்று நாம் செய்யும் ஒரு செயலும் சரி, எதையும் சார்ந்து ஒரு இதை சார்ந்து நம்ம செய்யக்குள்ள அதுல ஒரு பெரிய வெற்றி கிடைக்காது. அனைத்தையும் ஒருங்கிணைத்து ஒற்ற கருத்துக்களுடன் நம்மள எல்லா விஷயங்களையும் ஒருங்கிணைத்து செய்யக்கொள்ள மட்டும்தான் அதனுடைய வெற்றிகள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு அற்புதமான நிகழ்வை கொடுத்துருக்காங்க ஐயா. அதற்கு பல்வேறு உதாரணங்களை சொல்லியிருக்காங்க. ஒரு கார் எப்படி போகுது அப்படிங்கிறதுக்கும் ஒரு உதாரணம் இருக்கு. ஸ்டேரிங் இருந்தா கார் போகுமா? பெட்ரோல் இருந்தா கார் போகுமா? வீல் இருந்தா கார் போகுமா? அப்படிங்கவுள்ள எல்லாம் இணைந்தால் தான் ஒரு காரை நம்ம ஓட்ட முடியும். அப்படிங்கவுள்ள உடலுக்கும் அது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தேவைப்படுது அப்படிங்கிறத வந்து நமக்கு சிறப்பா இன்னைக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய ஒவ்வொரு நிகழ்வோட கருத்தும் இதுதான். அதாவது எந்த அளவுக்கு நம்ம ஒருங்கிணைத்து செய்யக்குள்ள அந்த நிகழ்வுகள் வந்து நம்ம உடலை நல்ல ஆரோக்கியமாக வைத்திருக்கும் அப்படிங்கிறதுக்கு பல்வேறு உதாரணங்கள் சொல்லியிருக்காங்க. அதுல வந்து இன்னைக்கு மெயினா வந்து காலச்சக்கரத்தையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து காலச்சக்கரம் என்பது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நிகழ்வை சார்ந்து நடக்கவில்லை. இது அனைத்தையும் சார்ந்து ஒரு அ களவும் அ அ கலவையாக கலந்த ஒரு கலவையாக எல்லாமே சிறப்பா நடைபெறுது அப்படிங்கிறது தான் நமக்கு சிறப்பா சொல்லியிருக்காங்க ஐயா. உண்மையிலுமே அவங்களுக்கு வந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா இந்த நிகழ்வு என்பது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒவ்வொரு ஆசான்கள் வந்து மி மிகுந்த ஒரு எப்படின்னு சொல்லணும்னாக்கா, அ மற்ற நிகழ்வுகளை விட ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு அப்படின்றத வந்து மனதார பாராட்டக்கூடிய ஒரு நிகழ்வு தான் காலைச்சக்கரம் நிகழ்வு. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து மனதை வந்து பாதித்த நிகழ்வுகள் இது. அதனால காலச்சக்கரத்தை வந்து அவர்கள் நேசிப்பது என்பது வந்து எல்லையில்லா கடலை தாண்டி பெரியது அப்படிம்பாங்கல்ல, அது மாரி அ அனைத்து ஆசான்களும் இந்த காலச்சக்கரத்த வந்து நேசித்துட்டு இருக்காங்க. அதனுடைய சிறு கருத்த தான் இன்னைக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன்ங்க. நன்றி. உண்மையிலுமே இந்த காலச்சக்கரம் நிகழ்லாம் இந்த அளவுக்கு சொல்வதற்கு காரணம் ஐயாக்களோட ஆசீர்வாதங்கள் தான். ஐயாக்களுடைய பயிற்சி முறைகள் தான். ஐயாக்கள் வந்து நமக்கு ரொம்ப அந்யோன்யமா அதாவது எப்படின்னா, ரொம்ப ஈடுபாட்டான மனம் என்பது வந்து எந்த அளவுக்கு நிகழ்வுல கலந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு இவர்களெல்லாம் பெரிய ஒரு சாட்சி. ஏன்னா வந்து காலச்சக்கரத்தை வந்து அந்த அளவுக்கு நெகிழ்ந்து, மனம் நிறைந்து நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் கலந்துக்கிறாங்க. அதனுடைய செயல்பாடுகள் தான் இந்த அளவுக்கு நம்மளை கொண்டு சிறப்பா கொண்டு போகுது அப்படிங்கிறத இந்த நேரத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ஐயா அப்புறம் ஒரு சின்ன ஒரு கோரிக்கை ஒண்ணு. சொல்லுங்க. வணக்கங்க. ஒண்ணுங்கய்யா நம்ம அகிலாம்மாவோட மாமியார் அவங்க பேர் தெரியல. அவங்க கொஞ்சம் உடல்நிலை பாதிக்கப்பட்டு தொடர்ந்து கொஞ்சம் அதுல இருக்காங்க. ஆ அவங்களுக்கு அவர்களுக்காக ஒரு சின்ன பிரார்த்தனை ஒண்ணு. கண்டிப்பா கண்டிப்பா பண்ணிருப்போம். கண்டிப்பா. கைகள ஆசீர்வாதம் நன்றிங்கய்யா. கைகள ஆசீர்வாதம் பண்ற மாரி வச்சுக்கோங்க. அகிலா அகிலா அம்மாவோட அவங்க மாமியார் நம்ம முன்னாடி இருக்கிற மாரி உருவகப்படுத்திக்கோங்க. நம்மளுடைய இருதய சக்கரத்திலையும், சகஸ்கர சக்கரத்திலையும் கவனத்த வச்சுக்கலாம். எல்லாம் வல்ல இறைவனுக்கும், அனைத்து மத தெய்வங்களுக்கும், அனைத்து மத குருமார்களுக்கும், அனைத்து மத சான்றோர்களுக்கும், மேலான தேவதூதர்களுக்கும், குணமளிக்கும் தேவதைகளுக்கும், மன அமைதிக்கான தேவதைகளுக்கும், ஆத்மாவிற்கும் மேலான நன்றிகள். எங்க கையிலேருந்து போகக்கூடிய அந்த பிரகாசமான அந்த தெய்வீக ஒளியானது, இறைவன் அருளாலும், குருவின் ஆசியாலும், அனைத்து குருமார்கள் ஆசியுடனும் அவர்களுக்கு தேவையான உடல் ஆரோக்கியத்தை முழுமையாக வழங்கட்டும். அவர்கள் உடல் ஆரோக்கியத்தினால் ஆஸ்வதிக்கப்படட்டும். அவங்கள் வாழ்க்கையில் செய்த இந்த புண்ணியத்தின் ஒரு பலனானது இப்பொழுதே அவர்கள் முழுமையாக குணமடைவதற்கு தேவையான எல்லா வளங்களினாலும் ஆசிர்வதித்தமைக்கு மிக மிக நன்றி. அவர்கள் உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களும் நம்ம கையிலேருந்து போகக்கூடிய அந்த தெய்வீக ஒளியானது அவர்களை முழுமையாக வலுப்படுத்தட்டும். அவர்கள் உடல் ஆரோக்கியம் அடையட்டும். ஒவ்வொரு செல்கள் அவங்களுடைய இரத்தம் முழுவதும் தெய்வீக ஒளியால் சுத்தம் செய்யப்பட்டு தெய்வீக ஒளியால் சக்தி ஊட்டப்படட்டும். ஒவ்வொரு சக்கரங்களும்
தெய்வீக ஒளியால் முழுமையாக சுத்தம் செய்யப்பட்டு தெய்வீக ஒளியால் சக்தி ஊட்டப்படட்டும். அவர்கள் நுட்பமான உடல்கள் முழுவதும் தெய்வீக ஒளியால் சுத்தம் செய்யப்பட்டு தெய்வீக ஒளியால் சக்தி ஊட்டப்படட்டும். உடலுக்கான ஆரோக்கியம் இப்பொழுதே கிடைக்கட்டும். உடல் ஆரோக்கியத்திற்கான தேவதைகள் உடனிருந்து அவர்கள் முழுமையாக வழி நடத்தட்டும். அவர்கள் வாழ்க்கையில் எது நல்லதோ இறைவனர்களாலும் குருவின் ஆசையாலும் மற்றும் அவர்கள் ஆத்மா ஆசையுடனும் அது அவர்களை வழி நடத்தட்டும். அவர்கள் செய்த அந்த புண்ணியத்தின் ஒரு பகுதி இப்பொழுதே அவங்களுக்கான ஆரோக்கியமாகும், வாழ்க்கைக்கான முன்னேற்றங்களாகவும் பல மடங்கு கிடைக்கட்டும். அவர்கள் முழுமையாக பரிபூர்ணமாக குணமடைய எல்லாம் வல்ல இறைவனர்களாலும் குருவின் ஆசையாலும் அவர்கள் முழுமையாக ஆஸ்வதிக்கப்படட்டும். முழு நம்பிக்கையுடன் இந்த பிரார்த்தனையை சொல்கிறேன். இந்த தெய்வீக ஒளியானது அவர்களை முழுமையாக ஒவ்வொரு செல்களிலும் அது வழி நடத்தட்டும். ஓம் தெய்வீக ஒளி, தெய்வீக அன்பு, தெய்வீக சக்தி அவர்களை முழுமையாக வழிநடத்தட்டும். உடலுக்கான ஆரோக்கியத்தை முழுமையாக கொடுக்கட்டும். இறைவனர்களாலும் குருவின் ஆசையாலும் அப்படியே ஆகட்டும். So be it, so be it, so be it. Good. Cut, cut, cut. Good. நன்றிங்க. நன்றிங்க ஐயா, சிறப்பு. கண்டிப்பாக ஏன்னா தொடர்ந்து அவர்களுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருப்பதால் அவர் விரைவில் குணமடைந்து அம்மாவும் அதனாலதான் தொடர்ந்து நம்மளோட இணைய முடியல. அவங்களும் அந்த ஒர்க்ல இருக்கிறதுனால இணைய முடியல. பூரண குணமடைந்து அம்மாவும் நம்ம நிகழ்ச்சியில கலந்துட்டு சிறப்பிக்கணும் அப்படிங்கிறத இந்த நேரத்துல நம்ம தெரிவிச்சுக்கணும். நன்றி, வாழ்த்துக்கள். ஐயா வந்து சிறப்பானது ஒரு ப்ரேயர் பண்ணி கொடுத்துருக்காங்க. நன்றிங்க ஐயா, வாழ்த்துக்கள். நன்றி. நன்றிங்க, நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. சந்தோஷம். சிறப்பு நிகழ்வு. ஐயா இப்ப சொன்ன மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம வந்து சிறப்பா அந்த காலச்சக்கரம் நிகழ்வுல பண்ணிட்டு இருக்கோம். அது மாதிரி வர்ற ஆகஸ்ட் 1 நிகழ்வு வந்து சிறப்பாக கொண்டு